ஹாய், நான் டாக்டர் அர்த்தநாரி மாணிக்வாசகம். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். நான் டாக்டர் பிரியங்கா. நான் ஒரு டென்டிஸ்ட். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு டென்டல் அண்ட் மென்டல் ஹெல்த் பற்றி நிறைய பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இந்த சீரீஸ் டென்டல் அண்ட் மென்டல் ஹெல்த் பாட்காஸ்ட். ஜப்பான்காரன் என்னென்னமோ பண்ணுறான், இதுங்க ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுன்னு தானே யோசிக்கிறீங்க. பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ கேஷுவல் டிஸ்கஷன் பிட்வீன் அ சைக்காட்ரிஸ்ட் அண்ட் அ டென்டிஸ்ட் டு see and make this conversation useful for all of you. ஆரம்பிக்கலாங்களா? முடிச்சிடலாமா? ஒரு சைக்காட்ரிஸ்டாக வந்துட்டு எனக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க, ரைட்டாக ஸ்மோக்கர்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து எப்பயுமே வந்து நிறைய ஸ்டெயின்ஸ் வந்துட்டு அவங்க பல்லில் இருக்கும், ரைட். ஸோ இந்த ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணுறதுனால அவங்களுடைய ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து பெட்டர் ஆகுமா? இந்த ஸ்டெயின்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹெல்த் ஹசார்ட்ஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஜென்ரலாக வந்து ஸ்மோக்கர்ஸ் வந்து உள்ளே வரும்போதே நம்மளுக்கு அவங்க வாயை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க. ஏன்னா பல்லில் வந்து ஃபுல்லாக ஸ்டெயின்ஸ் இருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்டெயின்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஸ்டாப் பண்ணல அப்படின்னா கம் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது இல்லாம மெயினா ஓரல் கேன்சர் வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. நிறைய குழந்தைங்க பல்லு வலின்னு சொல்லிட்டு என்கிட்ட வருவாங்க. ஆனா வாயில பார்த்தா பல்லு வலிக்கான எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. இதுக்கும் உங்க ஃபீல்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? பேசிக்கா வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ரெஃப்யூசல் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால போக பிடிக்காம இருக்கலாம். மேபி அவங்க வீட்டில் ஏதாவது சண்டையா இருக்கலாம், இல்லை ஸ்கூல்ல அதிகமாக புள்ளி பண்ற மாதிரி இருக்கலாம், பாடம் வந்து கஷ்டமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் ரீசனை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆயுதமாக எடுத்துப்பாங்க ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு. இப்போ எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கலன்னு சொன்னா இந்த அம்மா அப்பா வந்து விடுவோமா, 2 வாரம் விட்டுட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் தரன்னு விட்டுருவோம். ஸோ எனக்கு ஏதோ ஒரு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், காய்ச்சல் இருக்குன்னா கண்டுபிடிச்சிருவோம், வாந்தி வருதுன்னா கண்டுபிடிச்சிருவோம். ஆனா பல்லு வலிக்குதுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலா பேரண்ட்ஸுக்கும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும், குழந்தைங்களுக்கும் வந்துட்டு அது கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இல்லையா. ஸோ நிறைய பசங்க பல்லு வலி அப்படிங்கறத வந்து ஒரு ரீசனா வச்சுக்கிறாங்க. அதுவும் இந்த காலத்து குழந்தைங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல, பயங்கர ஸ்மார்ட்டுங்க. அவங்க வீடியோஸ் பாக்குறாங்க, யூடியூப்ல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க, கூகுள் பண்ணி ஏஐல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலான்ட்டு அதை வந்து ஒரு நேக்கா வச்சுக்கிறாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பா வந்துட்டு ஒரு பெயின் அப்படின்னு சொன்னாங்கன்னா நெக்லெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதனால கூட இருக்கலாம். சரி, ஒரு சைக்காட்ரிஸ்டா நான் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்ட பார்ப்பேன். டீத் கிரைண்டிங், அதாவது வந்து பல்லு கடிச்சிட்டே இருப்பாங்கல்ல, அது வந்து பொதுவா பாத்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட்னாலையும் ஒரு சில பேருக்கு சைடு எஃபெக்டா வரலாம். பதட்டமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்காங்க, ஆங்ஷியஸா இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து அந்த டீத் கிரைண்டிங் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டே இருக்கும். ஒரு சில டைப் ஆஃப் மெடிகேஷன், ஆன்டிசைகாட்டிக்ஸ், அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ்னால கூட வந்துட்டு டீத் கிரைண்டிங் வரலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இந்த சைக்காட்ரியில் இருக்கு. ஏன் அல்சைமர்ஸ் டிசீஸோ இல்லை ஏதாவது ஒரு டிமென்ஷியால கூட வந்து அந்த டீத் கிரைண்டிங் அப்படிங்கிறது ஒரு அப்நார்மல் மூமெண்டா இருக்கலாம். டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் டிஸார்டர்லயும் வந்துட்டு அந்த டீத் கிரைண்டிங் இருக்கலாம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலாம். ஆனா அதோடைய டென்டல் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்லலாம். இதுதான் நாங்க வந்து பேஷண்ட்ஸ்க்கும் அட்வைஸ் பண்றது. நிறைய பேர் வந்து ஜா பெயின் அப்படின்னு வருவாங்க, நிறைய பேர் வந்து பல்லெல்லாம் கூசுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ மெயினா என்னன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், அப்புறம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, அதே மாதிரி அவங்களுக்கு பல்ல வந்து வரிசைகள் சரியா இல்லாம இருக்கிறது, அதே மாதிரி ட்ரக் இன்டியூஸ்டு, எனி ட்ரக் இன்டியூஸ்டு. ஸோ ஈவன் ஆன்டிசைகாட்டிக் ட்ரக்ஸால கூட அவங்களுக்கு சடனா வந்து அந்த ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த பல்லு தேய்ச்சிக்கிறதுக்கான ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஆனா அந்த ட்ரக்ஸ் எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க, நைட் எல்லாம் கடிச்சு காலையில எந்திரிச்சா இங்கெல்லாம் வலிக்குது, எனக்கு தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நாங்க வந்து அந்த பிரக்சிசம் சொல்லுவோம். இந்த பிரக்சிசம் வந்து என்ன அப்படின்னா டீத் கிரைண்டிங், பல்ல அழுத்தி கோவம் வரும்போது அப்படியே அழுத்தி கடிச்சுப்பாங்க. சோ இதனால என்ன ஆகும்னா பல்லு வந்து தேஞ்சு போயிடும். சோ நம்ம கடிக்கிறதுனால கிரைண்ட் பண்றதுனால பல்லு ஃபுல்லாவே அந்த எனாமல் ஃபுல்லா மேல ஃபுல்லா தேஞ்சு போய் கூச்சம் வரும். சோ அதே மாதிரி ரொம்ப அழுத்தி கடிக்கிறதுனால ஜாயிண்ட், நம்ம டிஎம்ஜே ஜாயிண்ட்னு சொல்லுவோம், அதுல பெயின் வரும். சோ இது எல்லாமே நான் வந்து மெயினா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா ஸ்ட்ரெஸ். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம கம்மி பண்றது வந்து எனி ரிலாக்ஸேஷன் தெரப்பி, மெடிடேஷன், அது என்ன காஸ் அப்படிங்கறத நம்ம கரெக்ட் பண்ணாலே இது செட்டில் ஆகும். மேடம் சொன்ன மாதிரி ஒரு மெடிகேஷன்னால உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குன்னா முதல்ல உங்களோட டாக்டர் போய் பாருங்க. இந்த மாத்திரைனால தான் அது வருது அப்படிங்கறத அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த ட்ரக்கை வந்து ஃபர்ஸ்ட் குறைப்பாங்க, இல்லை ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது மெடிசன் கொடுப்பாங்க. அண்ட் இந்த மூவ்மெண்ட் வருது இல்லையா, அதை கவுண்ட்ராக்ட் பண்றதுக்கு ப்ரொடெக்டிவ் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ரொம்ப ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மூமெண்ட்ஸ் வந்து கம்மியாகும், டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு பெட்டர் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த மூவ்மெண்ட் டிஸார்டர்னு சொல்றோம்ல, டூத் கிரைண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராகவே இருந்துட்டு இருந்ததுன்னா அது பேஷண்ட்டுக்கு
அவங்களுக்கே ரொம்ப டிஸ்ட்ரெஸிங். ஸோ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதனால சூசைடாலிட்டி கூட இருக்குது அப்படின்வாங்க. சரி, ஒரு டைப் ஆஃப் மெடிசனில் வந்துட்டு அகத்தீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மாத்திரை எடுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாது, நடந்துகிட்டே இருப்பாங்க. நடக்கலைனாக்கா கால் ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். பட் they'll be having that irresistible urge to keep walking. ஆனால் எவ்வளோ நேரம் நடந்துகிட்டே இருக்கிறது அப்படிங்கிறதுமே கூட அவங்களுக்கு டிஸ்ட்ரெஸிங்காக இருக்கும்ல. ஸோ அதனாலேயே சூசைடாலிட்டி அப்படிங்கிறது வரும். ஸோ ஒரு ட்ரக்குடைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை நெக்லெக்ட் பண்ணாதீங்க. நீங்களா வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரப்டாக அதை நிறுத்துறதுனால கூட அதோடைய எஃபெக்ட் இருக்கும். ஸோ ஒரு ட்ரக்கோட எஃபெக்ட் இருக்குன்னா முதல்ல போய் உங்களோட டாக்டரை பாருங்கள், என்ன இது உண்மையிலேயே ப்ராப்ளமா இல்லையான்றதை ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிறது இஸ் வெரி குட் திங்.